மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு ஹாஸ்பிட்டலு. ஸோ ஜப்பானில் இருக்கிற மெடிக்கல் சிஸ்டமில் மெயினாக வந்து டூரிஸ்ட் வரவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது, நீங்கள் வந்து மெடிக்ளைம் வந்து அதாவது உங்களுக்கு கேஷ்லெஸ் மெடிக்ளைம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே வரீங்க, நீங்கள் வந்து எதனா ஒரு விபத்து ஏற்படுது, ஏதோ ஒரு காரங்க உங்களை இடிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்படின்ற பட்சத்தில் அந்த காரோட இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி உங்களுக்கு மெடிக்ளைம் பார்த்துக்க முடியும். அப்போ உங்கள் கையை விட்டு நீங்கள் ₹1 போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் ஆனால் அதே நீங்கள் வந்து எங்கே தடுக்கி விழுந்துட்டீங்க, அடிபட்டுடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு காசு வந்து இங்கே செலவாகுங்க. இப்போ நான் வந்து எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பானுடைய மெடிக்கல் சிஸ்டத்தில் ப்ளஸ் நிறைய இருக்குது, மைனஸும் நிறைய இருக்குது. இப்போ ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களாமே, இப்போ நீங்கள் குழந்தை வச்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் குழந்தைய வந்து நீங்கள் கை குழந்தையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் எதுவுமே குழந்தைய விட்டுடணும். அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. குழந்தை வந்து நல்லா ஆகிடுச்சு அப்படின்னா உங்களை வந்து கூப்பிடுவாங்க, நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து நம்ம கிட்டேயே வச்சு பார்த்துக்கணும், குழந்தை வந்து நம்ம கூடவே இருக்கணும், நம்மளுக்கும் வந்து நம்ம ஊர் மாதிரி பெட்டு தனியாக கொடுக்கணும் அப்படின்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கெலாம் நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் தனியாக காசு விட்டு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 30,000 ஜாப்பனீஸ் என்கிட்ட வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது ஹாஸ்பிட்டலை பொறுத்து வந்து அதிகமாகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கம்மியாகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் குழந்தை வச்சுருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில். பட் ஆனால் நீங்கள் இதே குழந்தைய நீங்கள் விட்டு வந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு குழந்தைக்கான இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸு நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? உங்களோட சேலரி எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மெடிக்கல் இன்சூரன்ஸ்ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் வைஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 50,000 ஜப்பானிய எண் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஆனால் என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஒய்ஃபு, என்னோட 2 குழந்தைங்க, அம்மா அப்பா வந்து எக்ஸ்க்ளூடட். என்னோட பிளட் ரிலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோடய குழந்தை, என்னோடய ஒய்ஃப் 2 பேர், என் ஒய்ஃப் ஒருத்தங்க, குழந்தை 2 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸு டிபெண்ட்டுக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும். அதனால் அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் எனக்காக இருந்தாலும் ஒய்ஃபுக்காக இருந்தாலும் 70% வந்து நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவர் பண்ணோம். 30% அப்படின்றது நம்ம கையை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 8,000 ரூபாய் வந்து நான் கொடுத்துட்டு வந்தேன் ஜப்பானியனில். ஆனால் இதே குழந்தைங்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 0% தான். உங்களுக்கு எதுவும் நீங்கள் கைவிட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய சிட்டி ஆஃபீஸ் அப்படின்னு இருக்குது, அங்கே போய்ட்டு நீங்கள் ஒரு ஃபார்மாலிட்டி ஒன்று இருக்குது, அது நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 30% சொன்ன பார்த்தீங்களா, அதை வந்து சிட்டி ஆஃபீஸ் வந்து பே பண்ணிவிடும். மெடிக்கல் கார்டு 70 பே பண்ணும், சிட்டி ஆஃபீஸ் உங்களுக்கு 30 பே பண்ணிவிடும். அது வந்து 100% வந்து நீங்கள் எந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிறீங்களோ அந்த ப்ரிஃபெக்சரில் இருக்கக்கூடிய அந்த சிட்டி ஆஃபீஸுக்கு கண்ட்ரோலுக்குள்ளே வரக்கூடிய ஹாஸ்பிட்டலில் இருந்தது அப்படின்னா 100% உங்களுக்கு ஃப்ரீ. அதே மாதிரி இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆஃபீஸில் எப்பயுமே இயர்லி பாடி ஹெல்த் செக்கப் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க குடலில். ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் கிளினிக்கில் செக் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதே மாதிரியான பிரச்சனை இப்போ இந்த வருஷம் நான் செக் பண்ணும்போதும் அதே பிரச்சனை வந்து வந்தது. இப்போ வந்து நான் வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் இப்போ தான் செக் பண்ணிட்டு வெளில வரேன். ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து ரிசல்ட் என்ன அப்படின்றதும் சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. பட் ஆனால் வேறு என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு வந்து தெரியல. இனிமேல் தான் டெஸ்ட் சாம்பிள் எடுத்துருக்காங்க, அதை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் நீங்கள் வந்து போனீங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப எக்ஸ்பர்டைஸாக பார்த்து உடனே ரிசல்ட்டை வந்து கொடுத்துருவாங்க. இது தாங்க பிரச்சனை, இது பார்த்துக்கோங்க அப்படின்றவாங்க. பட் ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சில கிளினிக்கில் வந்து சரியாக பார்க்க மாட்டாங்க, சரியாக இந்த டயக்னைஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டலில் வந்து நல்லா டயக்னைஸ் பண்ணாலும் ஸோ அந்த ப்ராசஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 வாரம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் இந்த ஹாஸ்பிட்டலில் வரேன். நம்ம நினைக்கிற மாதிரி உடனே போகிறோம், உடனே போய் பார்க்குறோம், உடனே நம்மளுக்கு எல்லாம் வந்துடும் அப்படின்றதெல்லாம் இங்கே கிடையாது. எல்லாமே வந்து ப்ராசஸ் பிரகாரம் டிலே ஆகும். இங்கே வந்து வெயிட்டிங் லிஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. அது இல்லாமல் வயசானவங்க அப்படின்றவங்க இந்த ஊரில் அதிகம் அப்படின்ற காரணத்தினால உங்களுக்கு வந்து நிறைய பெட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சேர்றதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்குங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் உடம்புல ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனை என்ன அப்படின்றத நானும் இங்கே ஜப்பானில் பல ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், அவங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. நான் என்ன பண்ண, வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்தியாவில் சென்னை போய் விஜய் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் பார்த்தேன்.
அங்கே வந்து பார்த்து இந்த செக்கப் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னார். போய் எடுத்து முடிச்சுட்டு வந்தேன். நான் போனதே வந்து ஃப்ளைட்டை விட்டு இறங்கி ஒரு 10 மணிக்கு போனேங்க ஹாஸ்பிட்டலுக்கு. மதியம் வந்து 2-3 மணிக்குள்ளே வந்து ரிசல்ட் வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க, எனக்கு மாத்திரை சாப்பிடுங்க, ஒரு 6 மாதம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம ஊரில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப நம்மளுடைய பாடி கண்டிஷனுக்கு அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்டைஸ். ஏன்னா நம்மளோட பாடி கண்டிஷனுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டவர்களுக்கு என்னென்ன மாதிரியான நோய்கள் வந்து இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா டியூபர்குலோசிஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இல்லாத ஒரு நோய், ரொம்ப 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 ரேரு. பட் ஆனால் இது நம்ம ஊரில் வந்து நம்ம நிறைய வந்து பார்க்க முடியும். ஸோ நம்ம டாக்டருங்க வந்து அந்த மாதிரியான நோய்களில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. பட் ஆனால் இந்த நாட்டு டாக்டருங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய தலைவலி. அது இல்லாமல் மாத்திரையோட டோசேஜ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஊரில் வந்து இந்த பேராசிட்டமால்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள். பேராசிட்டமால் மாதிரி டோலோ 650 மாதிரியான மாத்திரைலாம் இந்த ஊரில் நீங்கள் தலை குப்புற நீங்கள் அடித்து ஊந்தா கூட உங்களால் வந்து வாங்கவே முடியாது. ஏன்னா இங்கே டோசேஜ்ன்றது ரொம்ப 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 மினிமலாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த நாட்டினுடைய அந்த ப்ரோட்டோகால் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரோட்டோகாலுங்க. ஏன்னா அதனால் நிறைய ஆர்கன்ஸ் பாதிக்கும் இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் வச்சுருக்கிறாங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு பயனுள்ள ஒரு வீடியோ வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நாட்டில் உடைய மெடிக்கல் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தனியாக போனீங்கன்னா கூட உங்களோட எல்லாத்தையும் நீங்களே வந்து பார்த்துட்டு வந்துட முடியும். கூட ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இருக்காது. ஏன்னா அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே நிறைய பண்ணி வச்சுருப்பாங்க.